ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கோட ரெசிபி செய்கிறதுக்காக பவுலில் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஈஸியாக சொல்லணும்னா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா பச்சை பயிரில் ஏதோ ஒரு உணவு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே பசி அடங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். ஸோ அரிசிக்கு பதிலாக நம்ம வரகரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். 2லிருந்து 3 முறை இது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவி எடுத்துட்டு, இது ரெண்டுமே முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். நான் இன்னைக்கு வெந்தயம் யூஸ் பண்ணலை. நீங்கள் வெந்தயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்னைக்கு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே நல்லா பொரியறதுக்கு விடணும். கருவேப்பிலையுமே நல்லா முருகி வரணும். இதில் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வறுபட்டது போல் வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். வெங்காயத்தை உப்போட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. வெங்காயத்தை இப்போ ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு 2 நார்மல் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுறணும். ஆரம்பத்தில் தக்காளி பார்த்தோம்னா நல்லாவே ஹார்டாக இருக்கும் இல்லையா? இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே தக்காளி நல்லா வெந்து தோலெல்லாம் சுருங்கி வந்துடும். மசாலாக்காக மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காய். ஆரம்பத்தில் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துப்பி துப்பியாட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா குழம்புல ஊற்றணும் இல்லையா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளியும் வெங்காயமும் கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தக்காளியை கொஞ்சமாக மசிச்சது போல் செஞ்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மசாலா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துறேன் கலருக்காக. 2 கீத்தல் போட்ட பச்சை மிளகா. இப்போ மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு நான் 1/2 கிலோ நண்டை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதையுமே வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். ஆரம்பத்தில் நல்லா கலந்துடணும், ஏன்னா நண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்போது மசாலாலாம் கோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நான் ஒரு 5 நிமிஷமாக கண்டினியூஸாக இது போல் கலந்துட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ தான் நண்டில் மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிட்டு வரும். நண்டில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா கொதிக்க வைக்கும்போது நண்டுக்குள்ளே நல்லாவே மர்ஜ் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. நண்டு எல்லாமே இது போல் மசாலாக்குள்ள நல்லா அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நண்டுமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். மசாலா எல்லாமே நண்டுக்குள்ளே போயிருக்கும். அப்போ தான் நண்டு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம்.
மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இது போல் நான் ஊற்றிக்கிறேன் கிரேவியில். நீங்கள் தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு திரும்பவும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த சமயத்தில் பச்சை பயிறு வரகரிசி இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்துட்டுடலாம். இந்த மாவை புளிக்க வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் தோசை ஊற்ற போகிறோம். உப்பு போட்டு கையை வச்சு நல்லா கலந்து விடும்போதே நல்லா அந்த பபிள்ஸ் வர்றது போல் இருக்கும். அவ்வளோதான், தோசைக்கு நல்ல ஒரு ஹெல்தியான மாவும் ரெடி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் இப்போ நண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவியுமே கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிருக்கு. எனக்கு இந்த பக்குவம் இருந்தால் போதும். கிரேவியை ஒரு முறை நல்லா கலந்துட்டுடலாம். எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை தவா கொஞ்சமாக சூடான உடனே தேவையான அளவுக்கு மாவு ஊற்றி எப்பவும் போல் தோசை போட்டு எடுத்துடலாம். இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கும் தோசை. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், எப்பவும் போல் நல்ல பர்ஃபெக்டான தோசை ரெடி ஆயிருக்கு. இந்த தோசை 2 சாப்பிட்டாவே நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபீலிங்காக இருக்கும். இது போல் நான் இன்னொரு தோசையும் செஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், வெயிட் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை சுகருக்கு, அதுக்காக நம்ம ஏன் பத்திய சாப்பாடு சாப்பிட்ணும், இல்லை பிடிக்காத உணவாக சாப்பிட்ணும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த சாப்பாடு பார்த்தோம்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா எல்லாத்துக்கும். வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச குழம்பு நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.